வணக்கம். கடந்த 6 மாசமா மார்க்கெட் பயங்கரமா இறங்கிட்டு இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். அதுவும் இப்ப டிசம்பர், ஜனவரில இன்னும் நல்லாவே இறங்குச்சு. இந்த சமயத்துல பார்த்தீங்கன்னா, ஸ்மால் கேப் பார்த்தீங்கன்னா, ஒரு 1 மாசத்துல பார்த்தீங்கன்னா 13% கீழ இறங்கியிருக்கு. மிட் கேப் 150 பார்த்தீங்கன்னா, இந்த 1 மாசத்துல 9% கீழ இறங்கியிருக்கு. ஆனா நிஃப்டி 50 பார்த்தீங்கன்னா, கடந்த 1 மாத காலத்துல ஒரு 0.3% அப்ல இருக்கு. அட்லீஸ்ட் ஃபிளாட்டா இருக்குன்னு சொல்லிக்கலாம். அதே மாரி நிஃப்டி 100 பார்த்தீங்கன்னா, ஒரு 0.68% டவுன்ல இருக்கு. இந்த மாரி மார்க்கெட் ஃபால் ஆகும்போது, நம்ம கேப்பிட்டல புரொடெக்ட் பண்ணணும்னா, ஆர் கம்மியான லாஸ் ஆகணும்னா, அதுக்கு ஒரு லார்ஜ் கேப்ல இன்வெஸ்ட் பண்றது தான் ஒரு ஸ்மார்ட் டெசிஷனா இருக்கும். அதுலயும் பார்த்தீங்கன்னா, லார்ஜ் கேப் ஸ்டாக்ல போடணுமா, மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல போடணுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்ப ஸ்டாக்லாம் உங்களுக்கு எல்லாம் தெரியும். ஒரு 20% 30%லாம் இறங்கியிருக்கு. கடந்த ஒரு 6 மாச காலமா. நீங்க டாடா மோட்டார்ஸா எடுத்துக்கிட்டாலும் சரி, ஐடிசியா இருந்தாலும் சரி, இண்டஸ்இண்ட் பேங்கா இருந்தாலும் சரி, பிரிட்டானியா, நெஸ்லே இந்த மாரி எல்லா ஸ்டாக்லயும் பார்த்தீங்கன்னா, பயங்கர ஒரு வாலடைலா இருக்கு. இந்த வாலடாலிட்டிய நம்ம ஓவர் கம் பண்ணணும்னா, நம்ம மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் தான் நமக்கு ஆல்வேஸ்ட்ன்னா பெஸ்ட்ன்னு நமக்கு எல்லாருக்கும் தெரியும். மார்க்கெட்ல பார்த்தீங்கன்னா, லார்ஜ் கேப் ஸ்கீமே பார்த்தீங்கன்னா, ஒரு 32 ஃபண்ட் ஹவுஸ் குடுக்குறாங்க. அந்த 32 ஃபண்ட் ஹவுஸ்ல பார்த்தீங்கன்னா, எத செலக்ட் பண்றதுன்றது நமக்கு எப்பயுமே ஒரு கன்ஃப்யூஷன் இருக்கும். நம்ம எவாலுவேஷன் கிரைட்டீரியா பார்த்தீங்கன்னா, ஒரு ரோலிங் ரிட்டர்ன்ஸ் 10 இயர் ரோலிங் ரிட்டர்ன்ஸ் எடுத்திருக்கோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா, அது வாலடாலிட்டி எப்படி இருக்குன்னு பார்த்திருக்கோம். அதுக்கப்புறம் அதோட வேரியன்ஸ் எப்படி இருக்கு, ஃப்ளக்சுவேஷன் அதாவது ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் சொல்லுவோம். அது எப்படி இருக்குன்னு பார்த்திருக்கோம். பிளஸ் பார்த்தீங்கன்னா, அது இண்டெக்ஸோட பெஞ்ச்மார்க்கோட இது எவ்வளோ அதிகமா குடுத்திருக்கு, அந்த ஆல்ஃபா என்னன்னு பார்ப்போம். ரிஸ்க் அட்ஜஸ்டட் ரிட்டர்ன் எவ்வளோ குடுத்திருக்கு. இந்த மாரி வேரியஸ் பாராமீட்டர் வச்சு நம்ம ஒரு 5 லார்ஜ் கேப் ஃபண்ட நம்ம ஃபில்டர் பண்ணியிருக்கோம். அதுல இன்னைக்கு நம்ம டீட்டெயிலா பார்க்க போறது பார்த்தீங்கன்னா, நிப்பான் இந்தியா லார்ஜ் கேப் ஃபண்ட். இந்த ஃபண்டோட என்ஏவி பார்த்தீங்கன்னா, ₹92.42 இருக்கு. இந்த ஃபண்ட் சைஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 35,699 கோடி இந்த ஃபண்ட் சைஸ் ஏயுஎம். இந்த ஃபண்டுக்கு கிறிஸ்டல் ரேட்டிங் பார்த்தீங்கன்னா, 5 ஸ்டார் ரேட்டிங் இருக்கு. இந்த ஃபண்டோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். லாஸ்ட் 1 மந்த்தா பார்த்தீங்கன்னா, இந்த ஃபண்டு -4.88% இறங்கியிருக்கு. இதோட பெஞ்ச்மார்க் இண்டெக்ஸ் பார்த்தீங்கன்னா, பிஎஸ்இ 100 ஸ்டாக்ஸ். அது பார்த்தீங்கன்னா -3 to 1. பெஞ்ச்மார்க்கோட இது கொஞ்சம் அதிகமா இறங்கியிருக்கு. இதே 3 மாசத்துல பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்கீம் -4.1, பெஞ்ச்மார்க் பார்த்தீங்கன்னா -3.84. ஒரு மார்ஜினலா பெஞ்ச்மார்க்கோட இது கம்மியா இருக்கு. இதே நம்ம 6 மந்த்ஸ் பார்த்தீங்கன்னா, இதோட இது ஒரு 6% டவுன் ஆயிருக்கு. இது பெஞ்ச்மார்க் பார்த்தீங்கன்னா -5.39% இருக்கு. இதோட 1 இயர் ரிட்டர்ன்ஸ் பார்த்தீங்கன்னா, ஒரு 13% குடுத்திருக்கு. பாசிட்டிவ்ல குடுத்திருக்கு. இது பெஞ்ச்மார்க் இண்டெக்ஸ் பார்த்தீங்கன்னா, ஒரு 10.15% இருக்கு. பெஞ்ச்மார்க்கோட இது அதிகமா குடுத்திருக்கு. இதே மாரி 2 இயர்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா, இது ஒரு 24% குடுத்திருக்கு பாசிட்டிவ்ல. இதே பெஞ்ச்மார்க் பார்த்தீங்கன்னா 18.32 தான் இருக்கு. இது ஆல்ஃபா பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 5.5% இருக்கு. வெரி குட் ஆல்ஃபா. இந்த ஃபண்டுல ஒரு ₹10,000 லம்ப் சம்மா ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி போட்டிருந்தீங்கன்னா, இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, அதோட வேல்யூ எவ்வளோ இருக்கும்னா ₹36,841 இருக்கும். ஒரு 268% குரோத்தா வந்திருக்கும். இதுவே சிஏஜிஆர்ல சொல்லணும்னா ஒரு 13.92% இருக்கும். இது லம்ப் சம். இதுவே நீங்க எஸ்ஐபி மோட்ல 10 வருஷத்துக்கு முன்னாடி வெறும் ₹1000 மாசம் மாசம் போட்டீங்கன்னா, இன்னைக்கு அதோட வேல்யூ எவ்வளோ இருக்குன்னா, ₹2,95,750 இருக்கும். இதோட சிஏஜிஆர் பார்த்தீங்கன்னா 17.16 இருக்கு. இதே பழைய இதுல பார்த்தீங்கன்னா, நம்ம லம்ப் சம்ல போடும்போது சிஏஜிஆர் எவ்வளோ சொல்லியிருந்தோம்? 16.42 இருக்கு இல்லைங்களா? அதனால தான் சொல்றது எஸ்ஐபி மோட்ல போட்டா உங்களுக்கு நல்ல ரிட்டர்ன்ஸ் வரும். ஏன்னா ரூபி காஸ்ட் ஆவரேஜிங்ல மார்க்கெட் அப்ஸ் அண்ட் டவுன் வரும்போது ஒரு ஆவரேஜா கிடைக்கும். அதனால என்ஏவி வேல்யூ கொஞ்சம் கம்மியாகும்போது நமக்கு அதிகமா குவான்டிட்டி கிடைக்கும். அதுதான் எஸ்ஐபியோட அட்வான்டேஜ் உங்களுக்கு. இவங்களோட போர்ட்ஃபோலியோல பார்த்தீங்கன்னா, மொத்தம் 71 கம்பெனியோட ஸ்டாக்ஸ் இருக்கு. அந்த 71 கம்பெனில பார்த்தீங்கன்னா, டாப் 5 ஸ்டாக் பார்த்தீங்கன்னா, அதோட வெயிட் எவ்வளோ பார்த்தீங்கன்னா, 30% அந்த டாப் 5 ஸ்டாக்ல தான் இருக்கு. நிஃப்டில இருக்கிற 100 கம்பெனிஸ்ல இருக்குங்களா, அதுல 40 கம்பெனிஸ்ல இவங்க இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அது கான்ட்ரிபியூட் பண்றது 63%. அதே மாரி மிட் கேப் ஸ்டாக் பார்த்தீங்கன்னா, ஒரு 15 கம்பெனில இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதோட பார்த்தீங்கன்னா 10.84. ஸ்மால் கேப்ல பார்த்தீங்கன்னா 3.64%. ஒரு 3 ஸ்டாக்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு லார்ஜ் கேப் தெரியும். 65% அவங்க லார்ஜ் கேப்ல தான் இன்வெஸ்ட் பண்ணணும். மீதி இருக்கிற 35% அவங்க எதுல வேணாலும் போடலாம். அது அவங்களுடைய ஃபண்ட் மேனேஜரோட டெசிஷன் தான். இவங்களுடைய போர்ட்ஃபோலியோ பார்த்தீங்கன்னா, ஒரு மிக்ஸ்சரா தான் இருக்கு. இவங்களதுல பேங்கிங்லயும் இருக்கு, ஆயில் அண்ட் கேஸ்லயும் இருக்கு, ஃபார்மால இருக்கு, எஃப்எம்சில இருக்கு, ஐடில இருக்கு. இந்த மாரி நான் எல்லா இதுலயுமே ஸ்ப்ரெட் ஆயி தான் இருக்கு. HDFC பேங்கோட ஸ்டாக் பார்த்தீங்கன்னா, இவங்க போர்ட்ஃபோலியோல 9.41% இருக்கு. அதுக்கு அடுத்ததா பார்த்தீங்கன்னா, ஐசிஐசிஐ பேங்க் அது 6.1%. ரிலையன்ஸோட ஸ்டாக் பார்த்தீங்கன்னா, 5.23% இவங்க வச்சிருக்காங்க. சிசியோட ஸ்டாக் பார்த்தீங்கன்னா, இவங்களோட போர்ட்ஃபோலியோல 5.11% இருக்கு. அதே மாரி இன்ஃபோசிஸ் 4.48. ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா பார்த்தீங்கன்னா 3.83. எல்&டி பார்த்தீங்கன்னா 3.64. பஜாஜ் ஃபினான்ஸ் பார்த்தீங்கன்னா 3.37. ஆக்சிஸ் பேங்க் 3.28. அதே மாரி டிசிஎஸ் பார்த்தீங்கன்னா 2.64. என்டிபிசி 2.17. ஹெச்சிஎல் பார்த்தீங்கன்னா 1.93.
டாக்டர் ரெட்டிஸ் பார்த்தீங்கன்னா 1.85 வச்சிருக்காங்க. அதே மாரி இந்தியன் ஹோட்டல்ஸ் பார்த்தீங்கன்னா 1.72, மாருதி சுசுகி பார்த்தீங்கன்னா 1.52, Zomatoல கூட இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க 1.41, டிவைஸ் லேப் வந்து 1.37, அதே மாரி டிமார்ட்ல பார்த்தீங்கன்னா 1.34. அதே மாரி பலதரப்பட்ட கம்பெனிஸ்ல இவங்க இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ நான் சொன்ன மாரி டோட்டலா வந்து 71 ஸ்டாக்கு. இப்போ இந்த லார்ஜ் கேப் செக்டார்ல இருக்கிற இதே மாரி நல்லா பண்ற இன்னும் 4 மியூச்சுவல் ஃபண்ட் எடுத்து அத கம்பேர் பண்றோம். எப்படி இருக்கு பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்ட்டு. ஸோ இப்ப பார்த்தீங்கன்னா, நிப்பான் எடுத்திருக்கோம். அதுக்கப்புறம் ஐசிஐசிஐ புரூடென்ஷியல் ப்ளூ சிப் ஃபண்ட் எடுத்திருக்கோம். கனரா ரொபோகோ ப்ளூ சிப் ஃபண்ட் எடுத்திருக்கோம். மிரே அசெட் லார்ஜ் கேப் ஃபண்ட் எடுத்திருக்கோம். எஸ்பிஐ ப்ளூ சிப் ஃபண்ட் எடுத்திருக்கோம். ஸோ இது எல்லாமே லார்ஜ் கேப் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ். ஸோ இதோட 1 மந்த் பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இங்க குடுத்திருக்கேன் கம்பேரிசன்க்கு. நிப்பான் இந்தியா பார்த்தீங்கன்னா 2.57, இது ஐசிஐசிஐ புரூடென்ஷியல் 1.4, இது எல்லாமே மைனஸ்ல இருக்கு. எஸ்பிஐ பார்த்தீங்கன்னா 1.42. உங்க 6 மந்த்ஸ்ல பார்த்தீங்கன்னா எப்படி ரிட்டர்ன்ஸ் பார்த்தீங்க, நிப்பான் பார்த்தீங்கன்னா 2.95 மைனஸ்ல இருக்கு. ஐசிஐசிஐ 1.78 மைனஸ்ல இருக்கு. கனரா ரொபோகோ 0.32 மைனஸ்ல இருக்கு. மிரே அசெட் பார்த்தீங்கன்னா 2.13 மைனஸ்ல இருக்கு. எஸ்பிஐ பார்த்தீங்கன்னா 0.98 மைனஸ்ல இருக்கு. ஸோ இது வந்து 6 மந்த்ஸ். இதே நம்ம 1 இயர்ல எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, நிப்பான் இந்தியா வந்து 13.9% குடுத்திருக்கு. ஐசிஐசிஐ 12.2% குடுத்திருக்கு. கனரா ரொபோகோ வந்து பார்த்தீங்கன்னா 15.39% இருக்கு. மிரே அசெட் பார்த்தீங்கன்னா 12.05 இருக்கு. எஸ்பிஐ ப்ளூ சிப் பார்த்தீங்கன்னா 13.25 இருக்கு. ஸோ இது 1 இயர் ரிட்டர்ன். ஸோ இதே 5 இயர்ஸ் ரிட்டர்ன் அப்படின்னு பார்க்கலாம். ஏன்னா 5 இயர்ஸ் பார்க்கும்போது வந்து அந்த கோவிட் பிளஸ் அந்த மத்த டவுன் ஸ்டைல்லாம் எல்லாம் பார்த்துருக்கு. ஸோ அதனால 5 இயர்ஸ் எப்படி இருக்கு அப்படின்னு பார்ப்போம். நிப்பான் இந்தியா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 143% வந்து ரிட்டர்ன் குடுத்திருக்கு. ஸோ இதே ஐசிஐசிஐ புரூடென்ஷியல் பார்த்தீங்கன்னா ஒரு 137% வந்து ரிட்டர்ன்ஸ் குடுத்திருக்கு. கனரா ரொபோகோ பார்த்தீங்கன்னா ஒரு 124% குரோத் குடுத்திருக்கு. ஸோ மிரே அசெட் பார்த்தீங்கன்னா ஒரு 102% வந்து குரோத் குடுத்திருக்கு 5 வருஷத்துல. எஸ்பிஐ ப்ளூ சிப் பார்த்தீங்கன்னா 113% வந்து குடுத்திருக்கு. ஸோ 5 வருஷத்துல ஒரு லாங் டர்ம் அந்த மாரி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து நிப்பான் இந்தியா வந்து ஒரு 143% குடுத்திருக்கு. ஸோ இந்த 5 லார்ஜ் கேப் ஃபண்ட் எவ்வளோ அசெட் வந்து இது மேனேஜ் பண்ணுது அப்படின்னு பார்க்கலாம். அதோட கிறிஸ்டல் ரேட்டிங்கும் பார்ப்போம். நான் ஒரு ஆம்பி சர்டிஃபைட் மியூச்சுவல் ஃபண்ட் அட்வைசர். உங்களுக்கு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல எஸ்ஐபி இல்ல லம்சம் போடணும். இல்ல ஒரு கரெக்ட்டான ஃபண்ட வந்து உங்களோட ரிஸ்க் ப்ரொஃபைல் பிளஸ் உங்க வந்து பினான்சியல் கோல் தகுந்த மாரி செலக்ட் பண்ணணும். இல்ல ஸ்டாக்கையே வந்து லாங் டர்ம்க்கு செலக்ட் பண்ணணும். இல்ல உங்க கரண்ட் போர்ட்ஃபோலியோ வந்து அந்த அளவுக்கு ரிட்டர்ன்ஸ் குடுக்கல. அத ரிவ்யூ பண்ணி ரீபேலன்சிங் பண்ணணும். இந்த மாரி இன்வெஸ்ட்மென்ட் ரிலேட்டட் குவரீஸ் உங்களுக்கு என்ன இருந்தாலும் இங்க குடுத்திருக்க நீங்க மொபைல் நம்பர்ல நீங்க என்ன கான்டாக்ட் பண்ணலாம். ஸோ நிப்பான் இந்தியாவோட கிறிஸ்டல் ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 5 ரேட்டிங் குடுத்திருக்காங்க. 5 தான் டாப். ஸோ அதே மாரி அசெட் அண்டர் மேனேஜ்மென்ட் பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே சொன்ன மாரி 35,699 crores வந்து அத மெயின்டெயின் பண்றாங்க இந்த ஸ்கீம்ல. ஐசிஐசிஐ புரூடென்ஷியல் ப்ளூ சிப் ஃபண்ட் பார்த்தீங்கன்னா, அவங்களோட கிறிஸ்டல் ரேட்டிங் வந்து 4ஆ இருக்கு. அவங்க எவ்வளோ அசெட் மேனேஜ் பண்றாங்கன்னா, 63,264 கோடி. ஸோ அவங்க நெறைய மேனேஜ் பண்றாங்க. கனரா ரொபோகோ எவ்வளோ பார்த்தீங்கன்னா, இவங்களோட கிறிஸ்டல் ரேட்டிங் வந்து 3 ஸ்டார் ரேட்டிங். இவங்களோட அசெட் அண்டர் மேனேஜ்மென்ட் பார்த்தீங்கன்னா, ஒரு 14,799 crores வந்து இவங்க மேனேஜ் பண்றாங்க. அதே மாரி மிரே அசெட் லார்ஜ் கேப் ஃபண்ட் பார்த்தீங்கன்னா, இவங்களோட கிறிஸ்டல் ரேட்டிங் வந்து 2. இவங்களோட அசெட் அண்டர் மேனேஜ்மென்ட் பார்த்தீங்கன்னா, ஒரு 38,751 crores மேனேஜ் பண்றாங்க. எஸ்பிஐ ப்ளூ சிப் ஃபண்டோட கிறிஸ்டல் ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 3. ஆனா இவங்க மேனேஜ் பண்ற அசெட் பார்த்தீங்கன்னா, ஒரு 49,682 crores. ஸோ இங்க குடுத்திருக்க 5 லார்ஜ் கேப் ஃபண்டுமே பார்த்தீங்கன்னா, ஒரு நல்ல ஃபண்ட் ஹவுஸ்ல இருந்து வந்திருக்கு. இது வந்து 10 வருஷத்துக்கு மேல இந்த ஃபண்ட்ஸ் வந்து ரன் ஆயிட்டு இருக்கு. அண்ட் நல்லாவே ரிட்டர்ன்ஸ் குடுத்திருக்கு. நீங்க எல்லாமே பார்த்தீங்க டீடைல்ஸ். அதனால உங்களுக்கு எந்த ஃபண்ட் பிடிக்குதோ லார்ஜ் கேப்ல அத நீங்க போட்டுக்கலாம். ஏன்னா டிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா பெருசா இல்ல. ஸோ இந்த பெர்ஃபார்மன்ஸ் வந்து ஃபியூச்சர்ல இதுவே குடுக்கும் அப்படின்லாம் சொல்ல முடியாது. ஃபியூச்சர்ல வந்து கீழ இருக்கிறது மேல போலாம், மேல இருக்கிறது கீழ போலாம். அத நம்ம தான் ரெகுலரா வந்து அத மானிட்டர் பண்ணி, அத ரிவ்யூ பண்ணி, நம்ம போர்ட்ஃபோலியோ ரிவ்யூ பண்ணி, அதுக்கு தகுந்த மாரி நம்ம சேஞ்சஸ் என்ன பண்ணணுமோ பண்ணணும். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு லார்ஜ் கேப் ஃபண்ட்ல ஒரு நல்ல ஒரு கிளாரிட்டி குடுத்திருக்கும்னு நம்புறோம். நான் முன்னாடியே சொன்ன மாரி மியூச்சுவல் ஃபண்டா இல்ல ஸ்டாக்கா அப்படின்னு கேட்டா, என்னுடைய சாய்ஸ் வந்து ஆல்வேஸ் வந்து மியூச்சுவல் ஃபண்ட். ஏன்னா வந்து டென்ஷன் ஃப்ரீ. நம்ம வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல போட்டுட்டு அத ஃபண்ட் மேனேஜர் இருப்பாங்க. அவங்க வந்து ஆக்டிவா பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. எது வாங்கணும், எது விக்கணும் அப்படின்ட்டு. நம்ம ஒரு சில ஸ்டாக்ல போயிட்டு அது 30, 40% இறங்குச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அது தேவையில்லாம டென்ஷன், ஸ்ட்ரெஸ் தான். என்ன பொறுத்தவரையும் மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட்மென்ட் வந்து ஸ்டாக்க கம்பேர் பண்ணும்போது ஒரு லெஸ் ரிஸ்கியர், கொஞ்சம் டென்ஷன் ஃப்ரீன்னு நம்ம சொல்லிக்கலாம்.